அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட ரூம்ல. அந்த மாதிரி டைமிங்ல விஜய் வெண்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டாடா நம்ம மல்லியம்மாவுக்கு ஷாக் கொடுக்கணும், மல்லியம்மா வந்து வெக்ஸ் ஆகி பார்க்கணும், சர்ப்ரைஸாக போகலாம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்ல, விஜய் வந்து சரி வெண்பா நீ சொல்றது கரெக்டு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருக்கிற ரூம் பக்கம் போகிறாங்க. அங்கே போயிட்டு டோரை தட்டுறாங்க. மல்லி யாரா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மனோகரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கூப்பிட்றாங்க. பட் ஆனால் மனோகரம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கல. திரும்ப ஓடி போய் மறைஞ்சிடுறாங்க. ஸோ ஒரு விளையாட்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் திடீர்னு வந்து மல்லி யாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு பார்க்கும்போது விஜய் வெண்பா ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. மல்லியோட கண்ணிலேருந்து தண்ணீர் அப்படியே கொட்டுதுங்க. ஸோ அதுக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அது சந்தோஷத்துலையா இல்லை வருத்தத்துலையா அப்படின்றது வந்து யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க விஜய் வெண்பா இல்லை அப்படின்ற ஃபீலிங்ஸில். ஆனால் அவங்க ஃபீலிங் முடிகிற வரைக்கும் ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் மல்லி வந்து ஓடி போயிட்டு விஜயை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இனி நீங்கள் என்னை விட்டுட்டு எங்குமே போகக்கூடாது, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ண வருத்தப்பட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கிட்ட. விஜய் வந்து என்ன மல்லி என் மனசு இவ்வளோதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா, ரேணுகா வந்தா அப்படியே ரேணுகா பின்னாடி உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கியா, என்னை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா மல்லி, நான் வந்து ரேணுகா நம்மளை கேட்டுட்டு இருக்கா அப்படின்றதுனால தான் நான் வந்து அந்த ரூம்குள்ளேயே போனேன். ஆனால் நீ என்னை இப்படி விட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. எப்பவுமே நீ எனக்கு வேணும் மல்லி. நான் இதுக்கு முன்னாடி கூட என்ன சொன்னேன், ரேணுகா என்னோட வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி அம்மாக்கிட்டையும் சொன்னேன், உங்ககிட்டையும் சொன்னேன். ஆனால் நீ அதெல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. வெண்பா வந்து மல்லியம்மா என்னை மறந்துட்டீங்களா, நீங்களும் டேடாவை பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்ல, வெண்பா ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. வெண்பா நீ இல்லைனா என்னால் உயிரோடு இருக்கவே முடியாது வெண்பா அப்படின்ற மாதிரி மல்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கிட்டையும். ஸோ விஜய் வெண்பா ரெண்டு பேரும் வந்து ஆமாம் மல்லியம்மா நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது, அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு நரகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு, உங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு வருத்தம் அழுகை இதெல்லாம் இருந்துச்சு மல்லியம்மா. டேடா கிட்ட நான் கம்பல் பண்ணி இப்போவே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். இப்போ தான் மல்லியம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து மல்லி உனக்காக இல்லைனாலும் வெண்பாக்காக என்னோட வாழ்க்கையை நான் மாற்றிக்குவேன். ஸோ உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், வெண்பாவையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கதிரேசனுக்கு வந்து அவங்க பொண்ணு முக்கியம், எனக்கு ஏன் பொண்ணு முக்கியம், நீ முக்கியம் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக விஜய் வந்து சொல்லிடுறாருங்க. ஸோ அங்கே ஒரு பக்கம் கதிரேசனோட பொண்ணு ஒப்படைச்சிட்டாங்க, இங்கே இவங்களோட வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. எப்படியும் கதிரேசனை மீட் பண்ண போக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.